ஒரு காதல். பாருங்க, இன்னும் என்னங்க ஆக வேண்டியதை பாக்குறது? இப்பவே இந்த அளவுக்கு மாத்தி பேசுறாங்க. உண்மையை மறைக்க வாய் கூசாம பொய் சொல்றாங்க. இப்பவே இப்படி இருந்தா எதிர்காலத்துல இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. அதாங்க யோசனையா இருக்கு. தீனா, என்ன இதெல்லாம்? இது ஒரு போலீஸ்காரனோட கல்யாணம். ஆனா இங்க அப்படியே தெரியுது. என்னமோ வரதட்சணைக்காக இப்படி பிரச்சனை பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களை கடங்கார மாதிரி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. கொஞ்சம் உங்க அம்மா கிட்ட சொல்லி இதை அப்படியே விட்டுட்டு கல்யாண வேலையை கவனிக்க சொல்லுங்க. சார், இது டிபார்ட்மெண்ட் வேலை இல்லை சார், கல்யாணம். என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என்னோட அப்பா அம்மாவை என்னால் சமாதானப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அவங்க கௌரவம் தான் சார் முக்கியம். நான் இதில் தலையிட முடியாது சார். நான் மட்டும் இப்ப டியூட்டில இருந்திருந்தா இப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருப்பேன். ராஸ்கல், இவெல்லாம் ஒரு போலீஸ்காரன், முதுகெலும்பு இல்லாதவன். இப்படி ஆளாளுக்கு யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சம்பந்தியம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள மீதி நகையை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்காக என் பொண்ணு கல்யாணத்துல தடங்கல் பண்ணிடாதீங்க சம்பந்தியம்மா. மாமா, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இங்க பாருங்க, எங்க மாமா எப்பவுமே போய் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு என்ன, நீங்க பேச நகை வரணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நான் நகையோட வரேன். நகைக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேல எங்க மாமா மனசை நோக்கடிக்காதீங்க. மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பேங்க் வரைக்கும் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நகையை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க கையல். நகை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், கிடைச்சிருச்சு. இதுதானே காணாம போன நகைங்க? ஆமாமா ஆமாமா, இது நம்ம நகைங்க தான். எங்கம்மா இருந்தது? எல்லாம் வச்ச இடத்துல தான் இருந்துச்சு. நீங்க தான் பதட்டத்துல சரியா கவனிக்காம வந்துட்டீங்க. அப்பா முருகா, அப்புறம் என்ன, நகை தான் கிடைச்சிருச்சுல்ல. நான் தான் சொன்னேன்ல, மணி என்ன வாக்கு தவறாதவருன்னு. அதுக்குள்ள சம்பந்தியமா அவசரப்பட்டு பேசிட்டாங்களே. சாரிங்க, நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். ஆனா நீங்களும் இப்படி கவனக்குறைவா இருந்திருக்க கூடாதுங்க. உங்க மேலயும் தப்பு இருக்குல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, விடுங்க. இது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. ஐயரே, இங்க நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிங்க. நிகழும் பிளவ வருடம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் கூடிய நாழிகையில்